தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 4வது வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் கடவுள் வாக்கு மாறாத கடவுள். எசாயா புத்தகம் 55:10-11 படிக்கின்ற பொழுது, என் வார்த்தை எதற்காக அனுப்பினேனோ அதை நிறைவேற்றாமல் அது என்னிடம் திரும்பி வராது என்று சொல்லுகின்றார். எசேக்கியேல் புத்தகத்திலும் இறைவாக்கு புத்தகத்தில் படிக்கின்ற பொழுது இறைவன் மீண்டும் மீண்டும் சொல்கின்ற வார்த்தை, ஆண்டவராகிய நாமே இதை உரைத்தோம், நாமே அதை செய்து முடிப்போம் என்று சொல்லி. மத்தேயு நற்செய்தி 5:17 படிக்கின்ற பொழுது, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் ஆண்டோடைய வார்த்தையோ அதனுடைய சிற்றெழுத்தோ ஒளியவே ஒளியா என்று சொல்லப்படுகின்றது. ஆம், நம் தேவன் வாக்கு மாறாத கடவுள். நம் தேவன் ஒருபோதும் கொடுத்த வாக்கை திரும்ப பெறாத கடவுள். இறைவாக்கு அழகாக சொல்வது, இறைவன் கொடுத்த வாக்கையும் விடுத்த அழைப்பையும் ஒருபோதும் திரும்ப பெறுவதில்லை என்று சொல்லப்படுகின்றது. நம் தேவன் சொன்னதை நிறைவேற்றி கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அதை மையமாக வைத்துதான் இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியார் யூதர்களுக்கு சொல்லுகின்றார், இதோ பல ஆண்டுகளுக்கு முன்னால், 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், வாக்குறுதி கொடுத்தார். உங்களை மீட்டுக் கொள்ளுவேன், அடிமைத்தனத்தில் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார். இப்படி இறைவன் கொடுத்த வாக்குறுதி, அவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையானது இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுவதை மைய கருத்தாக வைத்து பவுலடியார் போதிக்க ஆரம்பிக்கின்றார். பழைய காலத்திலே இறைவன் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளும் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுகின்றன. எனவேதான் இயேசு இறக்கின்ற தருவாயிலே, யோவான் புத்தகம் 18:30 படிக்கின்ற பொழுது, இறக்கும் தருவாயிலே சொன்ன வார்த்தைகள், எல்லாம் நிறைவேறிற்று. எதுவெல்லாம் நிறைவேறிற்று? தன்னை குறித்து இறைவாக்கினர்கள் குலம் முதுவர்கள் சொன்ன அனைத்து வாக்குகளும் நிறைவேறின என்று. இறைமகன் இயேசுவிலே யாவை இறைவன் கொடுத்த அனைத்து உடன்படிக்கையின் வாக்குறுதிகளும் நிறைவேறின என்பதை எடுத்துச் சொல்வதாக இதைத்தான் பவுலடியார் போதிக்கின்றார். இயேசுவே இறைவன் கொடுத்த வாக்குறுதி, இயேசுவே இறைவன் கொடுத்த வாக்குத்தத்தம், இயேசுவிலே அனைத்தும் நிறைவேறின என்கின்ற ஒரு உண்மையை எடுத்துச் சொல்வதாக அமைந்திருக்கின்றது. இத்தகைய வாக்கு மாறாத கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பதாக வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 28 படிக்கின்ற பொழுது, உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். உன்னை நான் ஒருபோதும் தனியாய் விடமாட்டேன், திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். நிச்சயமாக தான் கொடுத்த வாக்கை இறைவன் நிறைவேற்றுவார், நம்மோடு இருப்பார், நமக்கு பலனாய் இருப்பார், நம்முடைய பலவீனத்திலே பலமாய் இருந்து நம்மை ஆற்றுப்படுத்துபவராக இருப்பார். அத்தகைய நம்பிக்கை தான் இன்றைய நற்செய்தி வழியாகவும் இயேசு நமக்கு கொடுப்பதாக இருக்கின்றது. உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், பயப்பட வேண்டாம், என் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லி, நானே வழியும் வாழ்வும் உண்மையும் என்று சொல்லி நம் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டக்கூடிய, தன்னை அருகிலே கொண்டு வந்து சேர்க்கின்ற, மீட்பின் வழியை திறந்து வைக்கின்ற ஒரு ஒப்பற்ற வாயிலாக இறைவன் இயேசு தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆம் அன்பு சகோதரமே, பவுலடியார் போதித்த வாக்கு மாறாத கடவுளுடைய வாக்குறுதிகளை நாம் நம் உள்ளத்திலே பதித்து நாமும் நம்பிக்கையோடு இயேசுவை தேடி வருவோம், இயேசுவில் நம்மை கண்டுகொள்ளுவோம், இயேசுவின் வாக்குறுதிகள் நம்மிலே நிறைவேறுவதில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் வாழ்வதன் வழியாக இந்த உலகிற்கு எடுத்து காட்டுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு இணைந்திருப்பவனோடு நானும் இணைந்திருப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார். நற்கருணையில் நாம் ஒவ்வொரு முறை இயேசுவை நம்பிக்கையோடு கொள்கின்ற பொழுது கடவுள் நம்மிலே இணைகின்றார். நாம் கிறிஸ்துவோடு இணைகின்றோம். கிறிஸ்துவோடு இணைகின்ற பொழுது புது படைப்பாக மாற்றப்படுகின்றோம். கனி கொடுக்கின்ற மக்களாக நம் வாழ்வு அமைகின்றது. அதன் வழியாக நம்முடைய இந்த உலக வாழ்வு ஒரு பொருளுள்ளதாக, பிறருக்கும் நமக்கும் பயன்படக்கூடியதாக, இறைவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அத்தகைய ஆசீர்வாதம் மிகுந்த வாழ்வை நாம் வாழ வாக்கு மாறாத கடவுள் நம்பிக்கை வைப்போம். என் தேவன் என்னிலே தன் வாக்கு நிறைவேற்றுவார் என்று சொல்லி
ஆழ்ந்த விசுவாசத்தோடு இறைப்புகழ் பாடுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.